லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இனி எக்காலமும் பாஜகவோடு கூட்டணி இல்லை. ஒருமுறை நான் தவறு செய்துவிட்டேன், அந்த தவறை மீண்டும் நான் செய்ய மாட்டேன் என்று அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மிகவும் சூளுரையோடு கடுமையா பல லட்சம் மக்களுக்கு மத்தியில் அவர் பேசினார். சொன்னது போலவே நடந்து கொண்டார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் பாஜக ஒருபோதும் கூட்டணி வச்சுக்கல. இப்ப பாஜக இவங்க கூட்டணி வச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன? 20க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் அங்கே பாஜகவினுடைய கையில இருக்கு. வேற வழியே இல்லை. எந்த அமைச்சராவது பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று சொல்கிறார்களா? பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை விட்டு வெளியே வந்தபோது தமிழ்நாடெங்கும் அதிமுக தொண்டர்கள் வெடிவெடித்து கொண்டாடினார்கள். அதுதான் அதிமுக தொண்டர்கள். தைரியமா இருப்பாங்க. 10 பைசா சம்பாதிக்கல, அரசியலை வச்சு சம்பாதிக்கலன்னாலும் அவங்கவுங்க அன்றாட பொழப்ப பார்க்கிறவங்க இருந்தாலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொல்கிற பொழுது வெடி வைத்து கொண்டாடினார்கள் தமிழ்நாடு முழுவதுமாக. அப்படி கொண்டாடிய அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு மனம் நொந்து போய் இருக்காங்க. பாஜக கூட கூட்டணி வச்சா முஸ்லிம் ஓட்டு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திலே 3% ஓட்டு தான் கிடைக்கும், அதிகமா கிடைக்காது. ஆனா இப்ப அதுல 1% கூட கிடைக்காது. அதுபோக தலித் ஓட்டு, பட்டியல் ஓட்டு, இன்னும் பல கணக்குகள் இருக்கு. பாஜக இந்துத்துவா, இந்து RSS அப்படின்னு சொன்னாலும் கூட அவர்களை யாரும் நம்ப மாட்டார்கள். பஜரங்கபலி என்பான். தமிழ் குடி சாதி சார்ந்த, தமிழ் கலாச்சாரம் சார்ந்த கோவில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பாஜக நமக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்துதான் தமிழ்நாட்டு மக்கள் காலங்காலமாக பாஜகவை அடித்து நொறுக்கி வருகிறார்கள். MP தேர்தலில் 18% ஓட்டு வாங்கணும் அப்படின்னா அது பாமக, தேமுதிக, அமமுக, இன்னும் 25 கட்சியை சேர்த்துக்கிட்டு 18% கூட்டம்னு சொல்லி புருடா விட்டார்கள். இப்பொழுதும் கும்பல் சேரும். ஆனா அதிமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க, பாஜகவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க, திமுகவுக்கு வேலை பார்ப்பார்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டு எங்க போனுச்சு? ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக ஓட்டு எங்க போனுச்சு? தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடலாம் என்று பாஜக நினைப்பது ஒருபோதும் சாத்தியப்பட்டு வராது. இப்ப 27 சட்டமன்ற தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டை பார்க்கிறோம். 27 சட்டமன்ற தொகுதியில மயிலாப்பூர், மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவினாசி, திருப்பூர் தெற்கு. திருப்பூர் தெற்குல வேணா பாஜகவுக்கு கூடுதலாக ஓட்டு விடலாம். கோயம்புத்தூர் வடக்குல ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்கு. கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதி, பாவிலா, கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில இந்த தடவை அதிமுகவை ஜெயிக்க வைக்கலான்னு மக்கள் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. கந்தரவக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எனக்கெல்லாம் பாத்தியப்பட்ட தொகுதி. அந்த தொகுதியில சின்னத்துறை MLA, கம்யூனிஸ்ட் MLA செயல்பாடு மிகவும் மோசம். மிகப்பெரிய அளவுக்கு திமுகவினர் அங்கு சின்னத்துறையை வைத்து பயன்படுத்தி ஊழல், முறைகேடு, நிலாபகரிப்பு மற்றும் பல்வேறு சம்பவங்கள் நடந்தது. அந்த பகுதியில் இருக்க திமுகவினுடைய வெறுப்பை காட்டுவதற்கு மக்கள் தயாரா இருந்தாங்க. அதிமுக ஜெயிக்க வச்சிடலாம். அம்மையார் சசிகலா, OPS, TTV இந்த கதையெல்லாம் கூட விட்டுருங்க. கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக வேண்டாம், கம்யூனிஸ்ட் வேண்டாங்கிற முடிவுக்குள்ள அந்த தொகுதி மக்கள் வந்துட்டாங்க. கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியை போய் தொடர்ந்து அதிமுக அதிகமா ஜெயிக்கிற தொகுதி, அதை போய் நீங்க கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காருன்னா இப்ப எந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரியல. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி சோழி முடிஞ்சு போச்சு. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி பலமுறை அதிமுக ஜெயிச்ச தொகுதி. புதுக்கோட்டை தொகுதியும் கொடுத்துட்டாங்க. புதுக்கோட்டையில உள்ளவங்க அதிமுக காரவங்க கண்டிப்பா திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரியான சூழல். திருப்பத்தூர் அதிமுகவுக்கு கொடுக்கலன்னு சொல்லி போராட்டம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க திருப்பத்தூர் மக்கள். எந்த லட்சணத்துல எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்துருக்காருன்னு பாருங்க. மதுரை தெற்கு சோழி முடிஞ்சு போச்சு. அது போல சாத்தூர் தொகுதியெல்லாம் அதிமுகவில் இந்த சுப்பிரமணியன் சொல்லி ஒருத்தர் ஜெயிக்கலான்னு எவ்வளவு முயற்சி பண்ணி கடுமையா வேலை செஞ்சிருந்தார். போச்சு, அதுவும் போச்சு. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி இங்க எப்படியாவது ஜெயிச்சலான்னு பாக்குறீங்க. ஓட்டு ஓரளவு பாஜகவுக்கு கிடைக்கும், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி ஒண்ணு ஏமாலியா இந்து பட்டை போட்டுக்கிட்டு அப்படி திருநூறு பூஜைகள் வந்தா உடனே பாஜகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கல்ல. திருச்செந்தூர்ல கூடுதலான ஓட்டு விழுவும், ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே போல வாசுதேவநல்லூரும் அப்படிதான். அங்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும், அதற்கான சாத்தியக்கூறு இருக்கு.
ராதாபுரம் அந்த தொகுதியிலையும் அப்படித்தான், அங்கேயும் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு. நாகர்கோவில் அந்த ஒரு தொகுதியில நாகர்கோவில் விலவங்கோடு இந்த 2 தொகுதியில பாஜக இழுபறியா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. அதே நேரத்தில் ஆவடி சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக தான் வரும். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி கோயில் குளம் அது மாதிரி இருக்கிற தொகுதியெல்லாம் வச்சு ஜெயிச்சிடலான்னு பாஜக கனவு வாங்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. திருவண்ணாமலையில திமுக தான் ஜெயிக்கும். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியை கொண்டு போய் பாஜக கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதை விட கொடுமை எங்கேயுமே கிடையாது. தஞ்சாவூர் தொகுதியெல்லாம் முக்கியமான பகுதி, வேளாண் மண்டலம் கொண்ட சம்பந்தப்பட்ட பகுதி, அதை போய் கொடுத்துருக்காரு. தஞ்சாவூர்ல மீண்டும் திமுக தான் வரும். திருவாரூர்ல திமுக தான் வரும். அறந்தாங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளுக்கு திருநாவுக்கரசு மகன் சரியா செயல்படலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சியில இருக்கிற அப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதிமுக போட்டிட்டால் வெற்றி பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருந்துச்சு. அதையும் கொடுத்துட்டாரு, சொல்லி முடிஞ்சு போச்சு. மானாமதுரை அதுவும் திமுக தான் வரும். ராமநாதபுரம் அங்கேயும் திமுக தான் வரும். கண்டிப்பா திமுக அடிச்சு நொறுக்கிட்டு வந்துடும். குளச்சல் தொகுதி அங்கேயும் திமுக தான் வந்துடும். பத்மநாதபுரம் அங்கேயும் திமுக தான் வரும். ராசிபுரம் அங்கேயும் திமுக தான் வரும். இப்போ பாஜக 27 தொகுதியில எங்கெங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர் தெற்குல 2ஆம் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூர் வடக்குல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கந்தரக்கோட்டையில சோழி முடிஞ்சு போச்சு. திமுக கண்ணை மூடிட்டு ஜெயிக்கும். ஆனா ஜெயிக்க விடக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சி திமுக ரொம்ப அட்லியம் பண்ணிட்டாங்க. ஊழல் முறைகள் அதிகம் நடந்திருக்கு. அந்த தொகுதியில அதிமுக அந்த தடவை ஜெயிக்கணும்னு நம்ம நினைச்சோம். எடப்பாடி பழனிசாமி அந்த இதெல்லாம் விட்டுங்க. அதிமுக அந்த தொகுதியில ஒரு மாற்றம் வரணும். திமுக கூட்டணியை ஜெயிக்க கூடாதுன்னு அந்த தொகுதி மக்கள் பெரும்பாலும் நினைச்சுட்டு இருந்தாங்க. அங்கேயும் சொல்லி முடிஞ்சு போச்சு. திருப்பத்தூர்ல அதிமுக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, புதுக்கோட்டையில அதிமுக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, அதையும் இழந்துட்டாங்க. சாத்தூர்ல அதிமுக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, அதையும் இழந்துட்டாங்க. இப்படி 27 தொகுதியில கோயம்புத்தூர் வடக்கு 1, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகர்கோவில் 1, விளவங்கோடு 1, 3 சட்டமன்ற தொகுதியில ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜக 27 கொடுத்து 3 ஜெயிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க இந்த அளவுக்கு முண்டி அடிச்சு சீட்டு வாங்கி இதெல்லாம் பண்றாங்கன்னு ரொம்ப அதிமுக தொண்டர்கள் வேதனையில இருக்காங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், 27 கொடுத்து 3 கூட ஜெயிக்கிறதே கஷ்டம். தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணு முடிவு பண்ணி பாஜகவை ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க விடக்கூடாது. இந்த அதிமுகவை இந்த அளவுக்கு அதல பாதாளத்திற்கு கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதைக்கு கொண்டு போனதுக்கு காரணம் இந்த பாஜக தான். இந்த பாஜகவை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வைக்க கூடாது என்று சபதம் எடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க வாய்ப்பில்லை. நான் சொல்றது, பாஜக கோயம்புத்தூர் வடக்கில் ஜெயிக்கலாம், வானதி சீனிவாசன் போட்டிட்டால் ஜெயிக்கலாம், ஓரளவு மக்கள் பணி செஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம அதுலயும் குறைச்சு மதிப்பிட முடியாது. அந்த ஒரு தொகுதி ஜெயிக்கலாம், மீதி எல்லாமே டோட்டலா அவுட் ஆயிரும். சரி, காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய 28 தொகுதியில் அதே மாதிரி அதிமுகவுக்கு சாதகமா வந்துருமான்னா அப்படியான வாய்ப்பு இல்லை. குறைஞ்சபட்சம் 15-16 தொகுதியில காங்கிரஸ் வெற்றி பெறும். திமுகவினர் கடுமையா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, மாற்றுக்கிறது இல்லை. அதுபோல தேமுதிக போட்டியிடக்கூடிய 10 தொகுதியில 6 தொகுதி ஜெயிச்சிடும். இவர் கூட்டணிக்கு கொடுக்குறாரு பாத்தீங்களா, அத்தனையும் காலி ஆயிரும். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கொடுத்தது 27 கொடுத்திருக்காரு, அதுவும் காலி ஆயிரம். 18 பாமக கொடுத்திருக்காரு, அதுவும் காலி ஆயிரம். அதுல ஒரு 2 ஜெயிக்கலாம். அமமுக கொடுத்திருக்காரு, சோழிங்கநல்லூர், டேவிட், தேர்போகி பாண்டியன், இதுல யாராவது 2 பேர் இழுபறியா ஓரளவு 2வது இடத்துக்கு வரலாம். ஏன்னா இதை தாண்டி வேற எதுவும் வாய்ப்பே இல்லை. அப்ப பாஜக தமிழ்நாட்டுடைய அரசியல்ல புரட்டி போட்டுடலாம் அப்படின்னு எவ்வளவோ கனெக்ட் பண்ணீங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் 5 தொகுதியில அதுலயும் தாமரை சின்னத்துல போட்டு வைக்கலாம்னு அப்படி ஒரு கணக்கு பண்ணீங்க. பாஜகவுடைய திட்டம் ஒருபோதும் பலிக்காது, சத்தியமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாஜகவோட இந்த நாசக்கார திட்டம் ஒருபோதும் பலிக்காது. பாஜகவை தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட வெற்றி பெற வைக்க கூடாது என்பதுல நீங்கள் சபதம் எடுத்துங்க. என்னடா ஒரு சிவப்பு சட்டை போட்டுக்காரு, பாஜகவுக்கு ஆதரவா தானே பேசணும் அப்படின்னு நினைக்கலாம். பாஜகவால் இந்த நாட்டுக்கு நடந்த நல்லது எது? காசு, பணம், மோடி காசு, அந்த இது மட்டும் கிடையாதுங்க. பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்களா? அதுக்கான வரியை குறைச்சிங்களா? கேட்டா தமிழ்நாடு அரசு மட்டுமே சொல்றது. பாஜக தமிழ்நாட்டை நாசம் செய்வதற்காகத்தான், ஒரு திராவிட கட்சியை ஒழித்து விட வேண்டும் என்பதற்குத்தான், ஆளுமையாக இந்த கட்சிக்கு அம்மையார் சின்னம்மா அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு சதிகளை செஞ்சாங்க. நாம ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யணும்னா, பாஜகவை சுத்தமா தொடச்சி எறிஞ்சிடணும், சுத்தமா வீழ்த்திடணும்.
ஒரு தொகுதி 2 தொகுதி ஜெயிக்கட்டும். ஏன்னா தனக்கு கொடுத்து ஒன்னாவது ஜெயிக்கணும்னு வருதுல. வானதி சீனிவாசனுடைய செயல்பாடு இருக்கு, அவங்க ஒருத்தர் ஜெயிக்கலாம். அதை தாண்டி விளவங்கோடு, நாகர்கோவில் அதிகபட்சமா நான் சொல்றது 3 தொகுதி, அதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்புகளே கண்ணு கட்டிய தூரம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அமைச்சரவையில் இருந்த 30க்கும் மேற்பட்ட அமைச்சர்களையும் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 20 பேர்த்தையாவது தோக்கடிச்சிடணும். அப்பதான் அந்த பாஜக கிட்ட அடிமையா இருக்கிற போக்கு குறையும். அதிமுகவினர் என்னங்க முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 20-30 பேர்த்துல ஒரு 20 பேர் தோக்கணுங்கிறீங்களேன்னு அதிமுக காரவங்க நினைக்க வேண்டாம். நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த அதிமுக நல்லா இருந்த கட்சியை இந்த அளவுக்கு நாசம் செய்தது யாரு? இந்த பாஜக. இந்த பாஜகவை தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதியில ஜெயிக்க வைக்கணும்? மீண்டும் இவங்கள ஒரு 4-5 பேர் ஜெயிக்க வச்சீங்கன்னா போதும், நாங்க தான் எதிர்கட்சின்றாங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதியில ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க வைக்க கூடாது. கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு தள்ளி விட்டணும். 3வது இடத்துக்கு போயிருச்சுன்னா தான் இவங்களுக்கு ஒரு வெக்கமான சூடு சுரணை எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க ரொம்ப வீரியமான ஆளு அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அப்படியே இவங்க முதன்மைப்படுத்தி வர்றது மாதிரியே வருவாங்க. அதெல்லாம் பொய், அதெல்லாம் நம்பாதீங்க. பாஜக ஒரு திராவிட கட்சியை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஓபிஎஸ் இணைக்கல, அம்மையார் சசிகலா சின்னம்மாவை அதிமுக உள்ள கொண்டு வரல. இப்படி RSS பாப்பார கூட்டம் எல்லா வேலையும் செஞ்சிச்சு. தீப்பத்திக்கும் போது சாக்கடை அள்ளி அணைக்கலாம், தெளிக்கிறான், அந்த மாதிரி எல்லாம் தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்கள் அந்த அளவுக்கு இழிவா பேசின இந்த பாஜகவை ஏன்னா நம்ம சுத்தமா வீழ்த்திடணும். ஒரே ஒருத்தர் ஜெயிக்கட்டும், வானதி சீனிவாசன் தமிழ்குடி சாதியை சார்ந்தவர், அவர் ஒருத்தர் ஜெயிக்கட்டும். அவர் செயல்பாடு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். நம்ம பார்த்ததுல கோயம்புத்தூர்ல அவருடைய செயல்பாடு நல்லா இருக்கு, மக்களை போய் பாக்குறாங்க, அன்றாடம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜெயிக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு 26 தொகுதி டோட்டலா தோக்கணும். எனக்கு என்ன வருத்தம்னா, கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில திமுக கூட்டணி இவங்க ஜெயிக்க விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, கிராவல் மண்ணு அதிக அளவுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு நடக்குது, பெரிய அளவுக்கு. அதே போல குளத்தூர் தாசில்தாரா வர்றவங்க எல்லாருமே வர்றவங்க பூரா ஒரு 300 கோடி 400 கோடி சம்பாதிச்சுட்டு போறாங்க. புதுக்கோட்டை வேளாண்மை துறை இணை இயக்குனர் சங்கரலட்சுமி கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்திட்டு ஒரு 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிறாங்க. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே அது போல மாற்றம் வரணும்னு நம்ம நினைச்சோம். ஆனா கடைசியில மாற்றம்னா திமுக காரவங்க யார் வேணாலும் ஜெயிச்சுட்டு போட்டோம்னு நம்ம நினைச்சோம். ஆனா அங்கேயும் கூட்டணியும் கொடுத்துருக்காங்க, திமுக தான் ஜெயிக்க போகுது. ஆனா யாருக்கு சீட்டுங்கிறது தான் ஒண்ணு. கார்த்திக் தொண்டைமானுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், நல்ல மனுஷன் 4 பேருக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க வைக்காதீர்கள். ஒரு தொகுதி கோயம்புத்தூர் வடக்கு, நாகர்கோவில், இந்த 2 தொகுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மீதி 25 தொகுதியும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடையும், 3வது இடத்திற்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் என் போன்றவர்களுக்கு கிடைத்த தகவல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அதிமுகவுக்கு கொஞ்சம் துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா திருப்பத்தூர் கொடுத்துடக்கூடாது, கந்தரகோட்டை பாஜகவுக்கு கொடுக்கக்கூடாது, புதுக்கோட்டை கொடுத்துடக்கூடாது. பல சம்பவங்கள் நடந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாஜகவுக்கு பலத்த அடி கொடுக்க மக்கள் தயாராக இருங்கள். நன்றி, வணக்கம்.